நெல் பயிர், நெல் வயல், அதே மாதிரி ராகி வயல், அந்த ராகி பயிர் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸு சிலர் அந்த நெல் பயிர், ராகி பயிர் அதை பற்றியெல்லாம் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவையே போட்டுட்டேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு நெல் வயல். இந்த நெல் வயலில் நெல் பயிர்கள் எல்லாம் பூத்து ரெடியாக இருக்குங்க. அதாவது இன்ஃப்ளோரசன்ஸ் நெல் கதிர் பிடிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக பாய்ச்சலை, மாட்ரேட்டாக பாய்ச்சிருக்கு. தண்ணி ரொம்ப நிறுத்தலை. பொதுவாக நெல் வயலில் நிறையா தண்ணி நிறுத்துவாங்க. ஆனால் நம்ம கன்சர்வேஷன் அக்ரிகல்ச்சர் மாதிரி பண்ணுறனால அதிக அளவில் தண்ணி நிறுத்தலை, மாட்ரேட்டாக தான் இருக்குங்க. இப்போ இதில் இந்த நெல் செடியில் பார்த்திங்கன்னா அதனுடைய பூ நமக்கு லைட் பச்சை கலரில் தெரியுது பார்த்திங்களா? அது சின்ன இலசா இருக்கக்கூடிய செடி, இலசா கதிர் புதுசாக வந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே இன்னும் சில செடிகளில் பார்த்திங்கன்னா சந்தன கலரில் இருக்கும். அந்த சந்தன கலரில் வரக்கூடிய நெல் உங்களுக்கு மெச்சூர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இது தமிழில் பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம பெரியவங்க எல்லாருமே. அதாவது அறிவு அதிகமாக ஆக அந்த மனிதர்களுக்கு அடக்கம் வரும், அவங்க தலை வணங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இது. இப்போ அந்த நெல் மெச்சூர் ஆகும்போது அப்படியே சீ மாதிரி வளைஞ்சிட்ருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக நெல் பயிர் தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. ஸ்கூல்லெல்லாம் நம்ம அதை படிச்சிருக்கோம். இப்போ இந்த நெல் வயல்லையே அந்த நெல் பயிர்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பயிர்களுக்கு ஹைட்டை விட கொஞ்சம் ஹைட் அதிகமாக காற்றுல செல்லுது, அங்கொன்று இங்கொன்றுமா ஆடிட்டுருக்கு பாருங்களேன். அது குதிரைவாளி செடிங்க. நம்ம சிறுதானியம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, குதிரைவாளி. அந்த குதிரைவாளி செடி இதனுடைய கதிர் பார்த்தீங்க அப்படின்னா ஒல்லியாக நீளமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நம்ம நெல் வயல் பார்த்தோன்னா நெல் செடிக்கு நிறையா தூர் வந்திருக்கும் சைடில். தூர்னால் அது பிரான்ச்சஸ் தான், பிரான்ச்சஸ் மாதிரி. அந்த ஒரு தூர்லேயும் நமக்கு ஒரு நெல் கதிர் வரும், அதிக அளவில் கிடைக்கும். ஆனால் நமக்கு குதிரைவாளியில் அந்த மாதிரி தூர் வராது. அது நிறையா தூர் வராது, கொஞ்சமாக வரும். அது ஹைட்டாக வளர்ந்து நெல் பயிரை விட மேலே நிற்கிது பாருங்களேன். டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுவும் நமக்கு உணவுப் பொருளானனால அது களை எடுக்கும்போது அது எடுக்காமல் அப்படியே விட்டுருக்காங்க. இந்த வயல்லையே நீங்கள் ஓரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வரப்புகளில் மஞ்சள் கலரில் பூ விட்டுருக்கும் ஒரு சில செடிகள். அது பயிர், நெல் பயிர் நாற்று நட்டுறதுக்கு முன்னால், நெல் உழவு ஓட்டுறதுக்கு முன்னாலேயே அந்த பயிரை விதைச்சிருப்பாங்க. விதைச்சி அது சணப்புன்னு சொல்கிறாங்க, குரோட்டலேரியா மாதிரி இருக்கும். அது நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய தாவரம். அப்போ நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அந்த தாவரத்தை மடக்கி உழுதுருவாங்க அந்த நெல் வயலில். அப்போ அந்த நெல் பயிருக்கு தேவையான நைட்ரஜன் அதிலிருந்தே கிடச்சிரும். இப்போ நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறோம். நிறைய இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் இந்த மாதிரி முறையை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. வேறு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸோ கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸோ எதுவும் போடுறது இல்லைங்க. வரப்புலையுமே நம்ம களைக்கொல்லிகள் அடிக்காதனால மற்ற கீரை செடிகள், வேறு சில சிறுதானியங்கள் அந்த மாதிரி எல்லாம் அது முளைச்சிருக்கும். ஏன்னா நம்ம பெஸ்டிசைடோ இல்லை களைக்கொல்லி ஹெர்பிசைடோ அடிக்கும்போது எல்லாத்தையுமே அழிச்சிரும். அப்புறம் நம்ம நெல் பயிருக்குமே அந்த கெமிக்கல் வந்துடும் அந்த மழை தண்ணி எல்லாம் வரும்போது. அதனால் நம்ம அதை அடிக்கிறது கிடையாதுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை விவசாயம் தான். இப்போ நம்ம பக்கத்தில் அடுத்தது உங்களுக்கு நான் ராகி பயிர் காமிப்பேன். அதுக்கு முதல்ல இந்த நெல் பயிரோட அழகு அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ரசிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ராகி செடி பார்த்தீங்க அப்படின்னா செடி சின்னதாக இருக்கும்போது பார்க்கும்போது எல்லாமே புல் செடிகள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெருசாக வளர்ந்து அது தூர் விட்டு இன்ஃப்ளோரசன்ஸ் அந்த தானியங்கள் பிடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இந்த ராகி செடி பார்த்திங்கன்னா நம்ம கையோட நுனியில் எப்படி விரல்கள் எல்லாம் இருக்குது பாருங்களா, அதே மாதிரியே அந்த தண்டு மாதிரி இருக்கிற பாகத்தினுடைய மேலே டிப்பில் அந்த ராகி கதிர்கள் விட்டுருக்கும். அதனால தான் அதை ஃபிங்கர் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம விரல் இருக்கிற மாதிரியே அது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போவும் இந்த நெல் செடிக்கும் அந்த ராகிக்கும் வித்தியாசம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். See you, best wishes.